குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ரவுண்டிங்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 1.11 ரவுண்டிங் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் ஆஸ் இண்டிகேட்டட். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 18.35 கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ரவுண்ட் அப் பண்ணுறது? இங்கே 5 இருக்குது, இங்கே பாயிண்ட்டுக்கு அடுத்து ஆட் நம்பர் இருக்குது, அதனால் நம்ம இங்கே ஒன்று ஆட் பண்ணி 18.4 நம்ம எழுதிடலாம். இப்போ இதில் டோட்டலாக 3 டிஜிட் இருக்குது, 3 டிஜிட். அடுத்து 19.45 இருக்குது. இப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்து 4 ஈவனில் இருக்குது. ஸோ அதனால் இங்கே 5 இருந்தாலும் நம்ம ஆட் பண்ண முடியாது, ஏன்னா இது ஈவன். அதனால் 19.4ன்னு தான் எழுதுவோம். அப்போ இதுலேயும் 3 டிஜிட் இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்க, தேர்ட் ஒன் 101.55 இருக்குது. இன்ட்டு 10⁶. இந்த பவர் 6 நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்போ இதை எப்படி ரவுண்ட் அப் பண்ணுறது? 101 பாயிண்ட், இங்கே பாயிண்ட்டுக்கு அடுத்து 5 ஆட் நம்பர், இங்கே 5 இருக்குது. அப்போ ஒன்று ஆட் பண்ணி 6ன்னு எழுதிடுவோம். இப்போ 1 2 3 4 டிஜிட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதையும் நான் ஆட் பண்ணிடலாம், நம்ம எடுத்துக்க மாட்டோம்ல, அதனால் நம்ம இன்ட்டு 10⁶ அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா அந்த பவர் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேவா? நம்ம இதை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், எத்தனை டிஜிட்டு. இப்போ 1 2 3 4 இன்ட்டு 10⁶. இந்த பவர் நம்ம எடுத்துக்க மாட்டோம், அப்படியே போட்டுருவோம் 6 இன்ட்டு 10⁶. ஓகேவா? அடுத்து பாருங்கள், சப்போஸ் இந்த மாதிரி கேட்டால் 2 4 8 3 3 7 இந்த மாதிரி கேட்டாங்களா, 2 4 8 எல்லாமே ஈவன் இருக்குது, அடுத்து வருது எல்லாமே ஆடு. அப்போ இங்கே ஈவனுக்கு அடுத்து 8 ஈவனு, அதுக்கு அடுத்து ஆட் நம்பர் 6 விட கம்மியாக இருக்குது. ஓகேவா? அதனால் இந்த ஆட் நம்பர் எல்லாமே நெக்லிஜிபிள் பண்ணிடுவோம். அதாவது 2 4 8 0 0 0. அப்போ 2 4 8 நம்ம ரவுண்டிங் பண்ணோம்னா 10⁻3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். இதில் எது எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸு? 1 2 3. இந்த 3 தான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸு. இது கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ டோட்டலாக 3 டிஜிட் இருக்குது. ஓகேவா? அண்ட் சப்போஸ் இந்த மாதிரி 12.653 இருந்தால் இங்கே 6 ஈவன் நம்பர், 5 இருக்குது. சப்போஸ் 6 5 மட்டும் இருந்தால் இந்த 5 தூக்கிட்டு 6 போட்டுக்கலாம். பட் இங்கே அதுக்கு அடுத்து 3 இருக்குது. அப்படி இந்த மாதிரி 6 5 6க்கு அடுத்து 2 டிஜிட் போகிறதுனால நம்ம ஒன்று ஆட் பண்ணி 12.7ன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ டோட்டலாக 3 டிஜிட். நல்லா பார்த்துக்கணும். 12.65 மட்டும் இருந்தால் இங்கே ஈவன் நம்பர், இது ஆடு, இங்கே 5 இருக்குது, அதனால் இதை தூக்கிட்டு வெறும் 12.6 மட்டும் தான் போடுவோம். பட் இங்கே 5க்கு அடுத்து ஒரு நம்பர் 3 இருக்குது. அப்படி 2 டிஜிட் இருக்கிறதுனால நம்ம ஒன்று ஆட் பண்ணி இந்த மாதிரி 12.7ன்னு நம்ம எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் 3 டிஜிட்டு, செகண்டு, தேர்டு, 4th 5. ஓகே, ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது 2 மார்க் கேட்பாங்க. ஓகேப்பா, தேங்க்யூ.